வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 3/11/2025 ஐப்பசி மாதம் 17ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். யோகத்தையும் நம்பிக்கையும் சுபவிரிய பிராப்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். முதலீடுகள் தைரியமாக இறங்கி செய்வதோ, கட்டிடங்கள் கட்டுவதோ, இன்டீரியர் மாற்றுவதோ, புது வண்டி வாகனத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதோ, எல்லாவற்றிலும் யோசித்து கொண்டே இல்லாமல் எல்லா விதமான ரிஸ்க் எடுப்பதும் அனுகூலத்தை தரும். சிலருக்கு பழைய கடன்களை அடைப்பதற்குண்டான முயற்சி வெற்றி திருவினையாக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். லாபத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல செய்தி வருவது அனுகூலமான அமைப்பு. ப்ரமோஷன் தடைகள், இன்க்ரிமெண்ட் தடைகள், முதலீடு தடைகள், வங்கிகளுடைய துணைகள் எல்லாமே நினைத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். உங்களுக்கு யார் உதவவில்லையோ அவர்களே உங்களுக்கு உதவக்கூடிய மனப்பக்குவம் இன்றைக்கு உங்களுக்கு கிரக சஞ்சாரத்தால் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். சோம்பல் ஏற்படுவதோ அல்லது இருந்த இடத்திலே யாரிடத்திலாவது ஒரு சண்டைகள் ஏற்படுவதோ மனதிற்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும். கவனமாக இருங்கள், அலட்சியப்படுத்துங்கள். யார் எதை சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் போட்டுவிட்டு இருக்கக்கூடிய வேலைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். முடிந்த அளவுக்கு ஜபம் செய்வது நன்மை ஏற்படுத்தி தரும். இஷ்டப்பட்ட தெய்வ மந்திரங்களை ஒரு முறைக்கு கேட்பது யோக பலத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவதை கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகம், தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட செல்வாக்குகள் அதிகரிக்கும். சந்திராஷ்டிரமத்தை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். குடும்பத்தில் தொழில், உத்தியோகம், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை மிங்கில் செய்யாமல் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய கஷ்டங்களோ அவர்களுக்கு தேவையான விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்கள் நிச்சயம் ஏற்படும். படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட பிள்ளைகளுடைய தடைகள் நீங்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். டக்கு டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும். பழைய கடன்கள் பைசல் ஆகக்கூடிய அனுகூலங்கள் ஏற்படும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக டக்கென்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய அமைப்பு அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல விஷயங்களும் அனுகூலங்களும் சுபிட்சமும் தடைகள் நிவர்த்தியும் பணவரவும் முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். சுபகாரியத்திற்காக புது கடன்கள் பெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நம்பிக்கையும் ஏற்றத்தையும்
ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது யோகத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். வார்த்தைகளுக்கு அனுகூலம். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு குடும்பம் பிள்ளைகள் விஷயம் நினைத்த மாதிரி அனுகூலத்தை தரும். வாகனத்தில் மட்டும் கவனமாக இருப்பதும் தேகாரைக்கு மருந்துகளை தவறவிடாமல் இருப்பதும் மிக மிக முக்கியமான அமைப்பு. எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். மேலதிகாரிகள் விஷயத்தில் இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியாக அனுகூலங்களும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். லாபம் அசையாமசைய பொருள் சேர்க்கை முதலீடுகள் தொழில் உத்தியோகம் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். இடமாற்றத்திற்கு அனுகூலங்கள் பெறக்கூடிய நல்ல காலகட்டம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். வியாபாரத்தில் டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியமே. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.